புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களில் ஒன்று மார்கழி. அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு. திருவெம்பாவை என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு. இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமன்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக, மனதை தூய்மைப்படுத்தும் அருள் மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைத்து மனம் மகிழவும் சிந்தனை செம்மை பெறவும் புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும் விளக்கங்களை உணர்ந்து தெளியவும் மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும் அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடிக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை. திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல, அது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது. இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்துச் செல்லவும் உதவுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். வாருங்கள் இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுனி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுனி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். செங்கல் கொடி கூரை வெண்பதவ செங்கல் கொடி கூரை வெண்பதவர் தங்கள் திருக்கோயில் சங்கேடுவான் போதந்தா. தங்கள் திருக்கோயில் சங்கேடுவான் போதந்தா. எங்களை முன்னம் எழுப்புவான், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவாழ்வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாடாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏ
ஏந்து தட கையில் சங்குடு சக்கரம் ஏந்து தட கையில் பங்கைய கண்ணானை பாடலோரெம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலோரெம் அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கம். திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும்போது மனதை மகிழ்விப்பவை. ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி. ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம். இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையாகும். கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல், பொருள், உள்ளார்ந்த கருத்து, அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ இருக்கிறோம். கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்கள் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்று 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று தொடங்கும் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழீர் வாய் நெழுந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் என்பது அந்த பாசுரம். இதில் மலர்களின் தோற்றம் மற்றும் மறைவு, விடியலின் நேரம் எல்லாவற்றையும் உறுதி செய்கிறது. சங்கு சக்கரம் ஏந்திய பெருமானின் தோற்றத்தை பற்றியும் இந்த பாசுரம் விளக்குகிறது. உங்கள் வீட்டின் பின்புறத்தில் செங்கழுநீர் மலர்கிறது, ஆம்பல் கூம்புகிறது. இதுவும் ஒரு நேச்சர்னுடைய தத்துவங்கத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள். விடியலின் தெளிவான அறிகுறி இது. சங்கு சக்கரம் ஆகியவற்றை ஏந்திய பெரிய கைகளை உடைய, தாமரைப்பூ போன்ற கண்களை உடைய பகவானை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கிறாள். அப்படிப்பட்ட கண்ணனின் புகழை பாடுவோமாக என்று ஆண்டாள் கூறுகிறாள். நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு லக்ஷ்மிகரமாக எல்லோரும் திருப்பாவை நோன்பு நிற்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறாள் இந்த பாடலின் மூலமாக. மங்களகரமான நல்ல ஆடைகளை அணிந்து லக்ஷ்மிகரமாக திருப்பாவை பாசுரங்களை பாடி பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் தெளிவுபடுத்துகிறாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று ஆரம்பிக்கிறது பாடல். அதன் பொருள், உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் வாவியுள் நந்தவனத்தில் செங்கழுநீர் மலர்கின்றது, ஆம்பல் வாய் கூம்புகிறது. செங்கழுநீர் மலர்கள் சூரிய கதிர்களை கண்டவுடன் விரிகின்றன. அதே ஆம்பல் மலர்கள் சூரிய கதிரை பற்றவுடன் கூம்பி விடுகின்றன. இது இயற்கை. இந்த இயற்கையின் தத்துவத்தை கூட ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடி என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவி நிறம். அந்த காவி நிறத்தை தரித்த முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய சித்தர்கள் அதிகாலையில் ஆண்டவனை தொழுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவும் போதந்தார். அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் சங்க வைத்து கொண்டு சங்கநாதம் முழங்கி பெருமாளை சேவிக்கிறார்கள். நேற்றைக்கோ அதுக்கு முதல் நாளும் எங்களுக்கு முன்னாடி எழுந்துருவேன்,
எங்களை எழுப்புவேன் என்று வாய் பேசினியே, இன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கியே என்று ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து ஏகடீகம் செய்வதாகவும் இந்த பாடல் இருக்கிறது. ஏகடீகம் என்ற வார்த்தை நமக்கு புரிதாக இருக்கலாம். அந்த ஏகடீகம் என்றால் கிண்டல் செய்வது என்று அர்த்தம். நீ நேற்று சொன்னிய எங்களுக்கு முன்னாடி எழுந்துருவேன், எங்களை நீ வந்து எழுப்பேன்னு சொன்னிய, இன்னைக்கு நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிய. ஆண்டாள் அந்த தோழியை ஏகடீகம் செய்வதாக இந்த பாட்டில் இருக்கிறது. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், உடனே எழுந்துரு, இது மாதிரி பேசிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கிய, உடனே எழுந்துரு என்று ஆண்டாள் கூறுகிறாள். சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரம் வச்சிருக்கிற பெருமாளை சேவிப்போம், உடனே எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள். பங்கைய கண்ணன், அந்த பெருமாளை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த பெருமாளை வர்ணிக்கும் போது பங்கைய கண்ணன் என்று கூறுகிறாள். தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் பெருமாள் என்று அழகாக ஆண்டாள் இந்த பாடலில் வர்ணிக்கிறாள். இந்த பாடலில் திருமாலின் லீலைகள் எதுவும் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. திருமாலின் அம்சங்கள் போன்றவை மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. சங்கு சக்கரம் ஏந்தும் கையன், பங்கைய கண்ணன் என்றெல்லாம் பாடுகிறார். விஷ்ணுவின் முக்கிய ஆயுதங்கள் சங்கு வேத ஒலியையும் சக்கரம் அறியாமையை நீக்குவதையும் குறிக்கின்றது. பங்கைய கண்ணன் தாமரை போன்ற கண்களை உடைய கருணை, அழகு மற்றும் தூய்மையுடைய கண்கள் கொண்டவன் திருமால். பங்கைய பூமகள் கேள்வன், தாமரையில் உறையும் திருமகளுக்கு லக்ஷ்மி என்பதால் இறைவன் அனைத்து செல்வங்களையும் கண்களின் மூலமாகவே வழங்கிவிடான் என்பதை தெரிவிக்கிறது. செங்கழுநீர் ஆம்பல், செங்கழுநீரில் மலர் பகலில் மலர்கிறது, ஆம்பல் இரவில் மலர்கிறது. இதை பற்றி இந்த பாடல் தெளிவாக விளக்குகிறது. அறியாமையிலும் உலகப்பட்டிலும் மூழ்கியவர்களை குறிக்கிறது. ஞானம் வரும்போது மலர்ந்துவிடும் பூக்களைப் போல ஞானம் வரும்போது நமது மனமும் மலரும், நல்லதும் நடக்கும் என்பது தெரிகிறது. வெறும் சத்தம் போடுவதற்காக சங்கம் அல்ல. சங்கம் என்பது ஆண்டவனை பாடுவதற்காக, ஆண்டவனை தேடி போவதற்காக நாம் சங்கத்தோடு இணைய வேண்டும், உரையாடலில் கலந்து கொள்ள வேண்டும். அதை சத் சங்கம் என்று சொல்வார்கள். அந்த சத் சங்கத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. பலவிதமான சங்கங்கள் இருக்கின்றன. பலவிதமான சங்கங்கள் பலவிதமான வேலைகளை செய்கின்றன. நல்வாழ்வு சங்கங்கள் பல இருக்கின்றன. சத் சங்கம் என்ற ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தில் முக்கியமான வேலை என்னவென்றால் இறைவனை பற்றி பாடுவது, இறைவனை பஜனை போன்றவற்றால் இறைவனை துதிப்பது போன்ற விஷயங்கள் அந்த சத்சங்கத்தில் நடக்கும். பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற ஆண்டாள் பாசுரங்கள், திருப்பாவை, திருவம்பாவை போன்றவற்றை உபதேசிக்கும் சங்கமாக அந்த சங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சங்கங்களின் மூலமாக பக்தி எல்லோரிடத்திலும் பரவுகிறது. அந்த சத் சங்கத்தின் நாமும் உறுப்பினராகி அந்த சத் சங்கத்தின் மூலமாக இறைவனை அடைவதற்கு நாம் முயல வேண்டும்.